கயன் உங்களை பார்க்க வந்தா நீங்கள் வெளியில் வேற இல்லையா சரியான பிஸியாக இருக்கிறீங்க. இதெல்லாம் பேன் சார் மூலிகையில் இருந்தால் அந்த தண்ணி பட்டு வருமா. ஸோ இந்த தண்ணியில் குளிச்சா பள்ளிவாசல் அது ஒரு ஞாபகம். சமயத்தை எப்படி பண்ணி பாதுகாக்கணும், எவ்வளோ காலத்துக்கு அது நிலைச்சிருக்கணும். அங்கே எல்லாருமே கூப்பிடுறதுக்கு அந்த இளைஞர்கள் யாருங்க தமிழுக்கு வந்த உடனே சுற்றுலாக்கு சட்டலா. வணக்கம். எங்களோட குடும்பம் வம்சம் எல்லாமே சேர்ந்து கதிர்காமம் போகிற பிளான் போட்டு இன்றைக்கு நாங்கள் போகிற பெரிய ஒரு பஸ் பிடிச்சி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் 5 மணிக்கு கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்துட்டாங்க. மூஞ்சியெல்லாம் மேங்கிட்டு வேணும் தைவத்து ஆர்வத்தால் அங்கே போவேன். நாங்கள் வந்து இதில் நிற்கிறோம் 5 மணிக்கு. காலை 7 மணி. இப்போ வந்து சேர்த்துட்டு ஒரு மாதிரி 7 மணி ஆகிட்டுது. நாங்கள் வந்து குளித்து வலிக்கிறதுக்கு ஒரு இடம் போனோம். அதில் 2 ரூம் எடுத்துனாங்க. 2 ரூமுமே காணாதான். அப்படியே வேலைனா வந்தாங்க, வாஷ்ரூம் ஃபோன் பண்ணாங்க. சரி இந்த 2 ரெசார்ட்டை கதிர்காமத்துக்கு போகிற வழியில் நாங்கள் ஒரு பல்லு தேடி முகம் கழுவணும் தான் மடியாக கழுவப்படையிலுமோ. ஏன்னா வந்த இடத்துல எங்களோட வேன் லைஃப் வேனை பார்க்கக்கூடியா இருந்தது. நாங்கள் அவரை சுற்றி திரிஞ்சினாங்க. அவங்க வெளியே வரையில. அப்போ இந்த வீடியோ மூலமாக கயன் உங்களை பார்க்க வந்தால் நீங்கள் வெளியில் வரையிலையா சரியான பிஸியாக இருக்கிறீங்க. சரியா இந்த அதை நிற்க தெரியுதா மஞ்சள் பேன். இதையெல்லாம் பேன் சார். இதெல்லாம் கவலையோட பற்றி வீடு திரும்பிடும். அவரை பார்க்க முடியாது. கவலையா போறியா? சொல்லு என்ன சொல்லு. மிகவும் மன வருத்தம். நாங்கள் இப்போ எங்கே வந்துட்டோம்டா, கதிர்காமத்துக்கு வந்துட்டோம். அதாவது மாணிக்கவங்கையில் போய் நாங்கள் குளிக்க போகிறோம். இதில் மொட்டை அடித்தாங்க முடி யானை ரத்தி எல்லாம் தரும். ஒரு புனிதமானது. நாங்கள் வந்து மாணிக்காய்களை குளிச்சுட்டு பஸ் ஆகிட்டு நிற்கிறோம். இது என்ன கோயில்? பிள்ளையார் கோயில். மாணிக்க பிள்ளையார் கோயில். நான் முதல் தடவையாக நான் வந்து இந்த அருவியில் குளிக்கணும். அருவி தானே கங்கை மாணிக்க ஆங்கில குளிக்கும். உண்மையாக நல்ல கூலிங்காக இருந்தது. தண்ணியெலாம் அடித்து இழுத்து கொண்டு போகுது. அப்படியே வேணுங்க இதில் ஓடுது மாணிக்கங்க. அப்படியே போகுது இங்கே அங்கே வரைக்கும். அங்கே எங்கே வரைக்கும் அது மேப்பில் போட்டு வரோம். எங்கே வரைக்கும் வந்து எங்கே வரைக்கும் வந்து நாங்கள் கடைசியாக மேப்பில் போட்டு வரோம். நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, முடிகிற வெயிட்டு அது அந்த லூஸ் ஆன மாதிரி ஃபீல். என்னன்னு சொல்லுவாங்க, இந்த ஆறில் அந்த என்ன மூலிகையில் இருந்தால் அந்த தண்ணி பட்டு வருமா. ஸோ இந்த தண்ணியில் குளிச்சா எங்களுக்கு தலைமுடியெல்லாம் வளரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் சிங்களீஸு கூடுதலாக உண்மையாக தலைமுடி வளருமா? நீள தலைமுடியா அந்த அப்போ இங்கேயே குளிச்சு வந்துருப்பான் சிங்களீஸ். இங்கே இல்லாமங்க இந்த ஊரில் கூடுதலாக ஆறு அப்படித்தானே மூலிகை தானே. அந்த இதில் மாற்றி இந்த முருகன் கோயில் இந்த டவரை பாருங்க, மரம் மாதிரி காட்டியிருக்காங்க. என்ன டவரை? செல்லக்கதிர் கிராமத்துக்குள்ள போகிறோம். இதான் செல்லக்கதிர்.
இவ்வளோ பெரிய யானை இந்த இடம் பக்கத்தில் வாங்குற யானை பார்த்துக்க சின்ன வயசுல மறந்து அது குத்துறதாம் இப்ப கோவம் பண்றது குத்துறதா அதனால குத்து வர குத்தினா கோவம் தான் நிற்கும் மதம் பிடிக்காது மதம் பிடிச்சி ஓடும் பாரு பாரு ஆடிக்கொண்டே இருக்கேன் பாருங்க இந்த நாவக்குழியால அலங்கரிக்கப்பட்டிருக்கு பிள்ளையார் சிலை அருங்காட்சியர் இதான் அருங்காட்சியம் இதில் ஒன்று இருக்குது கதிரக்கமா விட அதாவது அந்த அனுமதிச்சீட்டு வழங்க நான் அதுக்கு ஒரு தடையும் காணல இதில் இருக்கணும் சரியா அந்த சிகிரியால் இருக்கிற ஓவியம் மாதிரி இருக்குது இதில் பார்த்தேன் இந்த சாய்ந்த தன்மையில் ஆனால் பாருங்க அதில் ஏதோ தாமரை மட்டும் மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் இதில் இருக்கிற கையில் வச்சுட்டு ஏதோ வேல் மாதிரி இருக்கு வேல் மாதிரி இருக்கு சூளம் மாதிரி இருக்கு தலைவர் நாங்கள் சிவன்ற சூளத்தை எடுத்துட்டாங்க அருங்காட்சியம் மியூசியம் என்ன இப்போ தான் செய்கிறாங்க டெவலப் பண்ணி கொண்டிருக்காங்க இதெல்லாம் என்ன இது அந்த மேடை நல்லா இருக்கேண்ணா வந்து தாங்க திருவிழா நேரம் வந்து நல்லா இருக்கு ஹிந்துக்களுக்கு இருக்கோ இல்லையோ எங்களோட சிங்களீஸுக்குன்னு சொல்லி ஒட்டு மொத்தமா அங்க இங்க அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க ஃபியூச்சர்ல பார்க்க போனா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு அத்திவாரம் போட்டுருக்காங்க இது எங்கட கோயிலுண்டா எப்படி இருக்கும் கண்டுக்காம எப்படி இல்லாம செய்யணுமோ ஏதோ சம்திங் அதுக்குன்ற ஒரு வரலாறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கட வரலாறு வரணும்னு சொல்லிட்டோம்னா இப்படித்தான் செய்யணும் ஸ்டார்ட்ல இருந்து எங்கட சமயத்தை முருகன் இனத்தை பற்றி இதான் முருகன் எங்கட இதுலதான் நான் எங்கட ஊர் ஐயாவை பார்த்துருக்கேன் இந்த பக்கத்தால சுத்தி வந்தோன்னு இருக்கிறோம் இதான் செல்லக்கதுக்காம நாங்க மலைக்கு வேற போறோம் சுத்தி வேற என்னன்னா நிறைய இருக்காங்க பாலமுருகன் பழனி ஆண்டவர் கணபதி நிறைய பேரை வச்சிருக்காங்க பத்திரகாளி அப்படி காளி காளி இதெல்லாம் வச்சிருக்காங்க பழனி ஆண்டவர் பழனி மலை மாமணியே முருகையா உண்மையா என்ன சொல்ற எல்லா கோயிலையும் அந்த நாவலிலையும் வெள்ளை வேட்டியோட நிற்கணும் அதை பார்க்க தான் எனக்கு சந்தோஷமாக அது பாரம்பரியமா செய்யறாங்க முந்தி இந்த செல்லக்கதிர் கிராமத்துல மேல் கூரை ஃபுல்லாவே இலைகளால தான் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா அதை விட ஜீன்ஸோட அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு இதுல நிறைய கோயில் இருக்குன்னு இவ்வளவு தெரியும் நம்ம வந்து அதாலேயே போறோம்னா அதாலேயே போயிடும் இஞ்சாலையெல்லாம் பார்க்கறது புட்டு எல்லாம் இருக்கு இருக்கிறாரு இதுல பாருங்க புட்டு எல்லாம் இருக்குதுப்பா கனகாலம் இந்த புட்டோட சாமி பார்த்தேன்னு ஓ பத்ரகாளி எங்க அங்க ஐயர் இருக்காரு எங்கட ஐயர் தான் அதான் தமிழ் ஐயர் தான் நினைக்கிறேன் அதாவது இந்த கதிர்காமத்துல ஆரம்ப காலங்கள்ல என்ன இருந்துச்சுன்னா இந்த சுத்தி இருக்கிற சமூகம் எல்லா சமயம் அதாவது சமூகத்துல இருந்த எல்லாருமே எல்லா சமயத்துக்கும் இந்த பள்ளிவாசல் இருக்கு இந்த பள்ளிவாசல் அதுன்ற ஒரு ஞாபகமா தான் வச்சிருக்காங்க பள்ளிவாசல் அங்கால சிங்களீஸ் பௌத்த கோயிலா இருக்கலாம் இங்கால எங்கட முருகனா இருக்கலாம் முருகனை தாண்டி எங்கட இந்து சமயத்துல இருக்கிறவ தான் கண்ணகின்னு சொல்லுவோம் பத்தினி தெய்வம் என்று அவங்க சிங்களீஸ் எப்படி வச்சிருக்காங்களோ பத்தினிக்கோன்ற ஒரு பேர்ல வச்சிருக்காங்க வச்சு கும்பிடுறாங்க அங்கெல்லாம் பூசை நடக்குது ஆனா தமிழ் ஐயா பூசை செய்யல அது ஒரு சிங்களீஸ் தான் இது ஒண்ணு மிஸ் பண்ணியிருப்போம் சிவன் கோயில் வரை இருக்குது ஒட்டுமொத்தமா பார்க்க போனா அம்மா அப்பா மகன் என்று சொல்லி ஒட்டுமொத்தமா சுத்தி வரை இருக்கு இங்க வந்தா எல்லாரையும் கும்பிட்டு போகலாம் வேண்டாம் இந்த இதெல்லாம் பாருங்க அந்த அமைப்புல கட்டி இருக்கு நாங்க இப்ப பாத்தீங்கன்னா செல்லக்காயாம போய் சுற்றி எல்லாம் பார்த்து இப்போ கீழே வந்துட்டோம் கீழே இல்லாத கீழே தான் இருக்குது கீழே வந்துட்டோம் நாங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் கதிர்காமம் மலையில ஏறினா என்ன மாதிரி இருக்குமென்று தெரியல அவ்வளோத்துக்கு இப்போ இங்கே டெவலப் பண்ணிட்டாங்க சாமியை பார்க்குறதா இல்லை இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு அதை பார்க்குறதா இதை பார்க்குறேன்டே தெரியல சரி முடிஞ்சது அப்போ என்னன்னா அந்த பழங்களை பார்த்தாலே ஒரு சாமி கும்பிட்ற மனசு வருது இல்லைன்னு
ஏண்டா அதுல என்ன இந்த பழங்கள் பாத்தீங்கன்னா என்னென்ன பழம் கிடந்தது? டிராகன் ஃப்ரூட் இருக்குது, சம்திங் ஆறு காட்டு எருக்கலையெல்லாம் கொண்டு வந்து 100 ரூபாண்டெல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் எருக்கலையெல்லாம் சமயத்துல வைக்கிறேன். அதோட அங்க உள்ளுக்க பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் எல்லாம் முருகனை வந்து அவங்களோட சமயத்துக்கு என்ன கொண்டு வர நிறைய பெயிண்டிங் இருக்கு. அந்த முருகன் வந்து புத்தர் பெருமாள் நடந்து போற மாதிரி முருகன் அப்படி நிறைய பெயிண்டிங்காக உள்ள எடுக்கல. அதுக்குள்ள அதோட எங்களோட கண்ணகி அம்மன் இருக்கிறதானே அவங்க திங்களிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பத்தினி கோன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லியும் வழிபடுறாங்க உள்ள வச்சு. ஆனா கண்ணகி அம்மனுக்கு பூசை செய்யறது வேறன்னு பார்த்தா மேல ஷேட் போட்டு கீழே வேட்டி கட்டினா ஒரு சம்திங் மேல சைடு தான் கீழே வேட்டியா இருக்கும். எங்கட சமயத்துல மேலாடை இல்லாம தான் பூசை செய்யணும் சாமி. அதான் அது இல்லை, இது கதிர்காமம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா வடிவம் அந்த டூஸ் அவங்களோட சமயத்தை எப்படி பேணி பாதுகாக்கணும், எவ்வளோ காலத்துக்கு அது நிலைச்சிருக்கணும். அங்கே எல்லாருமே கூப்பிடுறதுக்கு அந்த இளைஞரவை எல்லாம் சமயம் வர மாட்டாங்க. பட் அவங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி வர மாட்டாங்க. வெறும் அதான் என்ன சொல்கிறேன், அவங்களோட சமயம் அது நிறைய நாளைக்கு பேசணும், நின்று இருக்கணும், நிலைச்சிருக்கணுன்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுது. நிறைய அந்த பார்க்கிங் அந்த இது எல்லாமே நல்லா இருக்குது. அவங்கள இதுக்கேற்ற மாதிரி செய்யிருக்கிறாங்க, ரசிச்சு ருசிச்சு செய்கிறாங்க. எங்களோட நீட்டாக வச்சுக்காங்க. எங்களோட கோயிலுண்டா அந்த குப்பையில் போடுறது அப்படி நிறைய பிரச்சனை நாங்கள் செய்வோம். அதான் நாங்களே எங்களோட சமயத்தை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம், அவங்க வந்து பாதுகாத்து வச்சுக்காங்க. நாங்கள் மலையேற போகிறோம். இப்போ காய்ச்சா எனக்கு சத்து குறைஞ்சிடும். மலையிலேருந்து வர சாப்பிடல, பிஸ்கெட் 2 மட்டும் தான் சாப்பிட்டது. ஒரு பிடிப்பான சாப்பாடு கொடுத்தா தான் போகலாம், ஆனால் மலையேறைக்கு சாப்பிடக்கூடாதான். எங்களோட சொந்த பந்தங்களோட வந்தால வயசு வித்தியாசம் வருங்க. வெறும் வரைக்கும் பார்த்து இருக்கிறோம் ஒரு ரோட்டில். ஒவ்வொரு டீமா போயிட்டாங்க, எங்க நிற்கிறாங்க இந்த பிளேஸ்ல எல்லாரும் கூடினா எங்களோட பஸ்ஸில் ஏறி போய் நீ செல்ல கதிர்காமம் இல்லை, அந்த மற்ற கதிர்காமம் இந்த மலையில இருக்கிற கதிர்காமத்தையும் கதிர்காமம் ஒரிஜினல் கதிர்காமத்தை போகிறோம். வாங்க போகலாம். பாருங்க, தமிழுக்கு வந்த கொடுமை சுற்றுலாக்கு சட்டலா பங்களாவா கதரகமா கசிய நீர் வழியிட மட்டம் நீர்ப்பாகா கலகா ஏதோ தமிழ் எழுதணும்ன்ற கணிகளை வச்சுக்க. பார்த்தேன் தமிழை பார்த்துறீங்களா? அழியல ஒன்று மழியல, இது ஒன்று மழியல. டைப் பண்ண தெரியாது, டைப் பண்றது புது போட் பெரிய போட் போட்டுக்கிறாங்க. அது தமிழ் தெரிஞ்சா கிடைச்சது. இந்த போர்டை பார்க்க எங்களுக்கு என்ன தெரியும், அந்த டோட்டலா பார்க்க போனா அந்த போர்ட் டிசைன் பண்றது, கடைசியா அப்ரூவல் பண்றது, லாஸ்டா அதெல்லாம் பார்க்கல. ஸோ அதனால அந்த நிர்வாக குழு டோட்டலா பார்க்க போனா சிங்களீஸ், அதுவும் தமிழ் எழுத்து தெரியாது சிங்கள. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சிங்கள.